ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப்பு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வெறும் சட்டியில் உளுந்து வறுபட்டுச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு அரை கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு பொன்னிறமாக. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு இன்னும் ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு அரை கப்பு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது காரத்துக்கு ஒரு 10 காஷ்மீரி மிளகாவும் 10 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு அதையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஒரு முழு பூண்டை லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா இதையுமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த வெறும் சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதையுமே வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது. இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் போட்டாலும் பொரியும். தூள் பெருங்காயம் தான் அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை கடைசியாக வறுக்க போகிறோம். நிறைய கருவேப்பிலை, ஒரு 2 கப் அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி வடித்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டுச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறின பிறகு அப்படியே கிறிஸ்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நாள் ஷெல்ஃப் லைஃப் வரும் பொடி. இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இது நல்லா ஆறட்டும். இந்த சைடு எல்லா பருப்பும் வறுத்து வச்சுருக்கு. இதுவுமே கம்ப்ளீட்டாக ஆறட்டும்.